நண்பர்களே, இன்றைய 5ஆம் நாள் தலைப்பு அங்கீகாரத்தை விரும்பும் மனிதர்கள். நேற்று நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இப்ப நம்ம மொத்தம் ஒரு 7 குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 30 நாள் வாட்ஸ்அப் பயிற்சிக்காக கிட்டத்தட்ட 7 குரூப் 7 அட்மின்கள் வந்து ரொம்ப சிறப்பா குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 7 குரூப்ல இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு டெய்லி. இந்த குரூப்ல நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த குரூப்புகள்ல நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபிக்ஸ் பண்ணியும் கூட நிறைய பேர் தேவையில்லாத மெசேஜ்லாம் ஏன் ஃபார்வர்ட் பண்றாங்க, குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் ரொம்ப அற்புதமான பதிலாம் சொல்லி இருந்தீங்க. என்னன்னா நம்ம மக்கள் என்ன செய்யறோம் ஏன் செய்யறோம்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சாமி படத்தை ஷேர் பண்ணா நல்லது நடக்கும், நடக்குமான்னா யோசிச்சு பாருங்க. இது இது ஒரு நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. இந்த பதிவை ஷேர் பண்ணா ஏர்டெல்காரன் 150 ரூபா டாக் டைம் தருவான். இந்த நோய் பாதிச்ச சிறுமி படத்தை ஷேர் பண்ணீங்கன்னா ஒரு ஷேருக்கு அந்த பொண்ணுக்கு 1 ரூபாய் கிடைக்கும். இப்படி எல்லாம் வந்து முட்டாள்தனமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டப்ப நிறைய குரூப்ல நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்ப குறிப்பாக உன்னால் முடியும் குரூப்ல, உன்னிடத்தில் ஓர் புதையல் குரூப்ல எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. உன்னால் முடியும் குரூப்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எல்லா விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு வியாதியில மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, சார் நீங்க ட்ரைனிங்ல சொன்ன 3 வகை மனிதர்கள், மோட்டிவேட்டட், கியூரியஸ், நாட் இன்ட்ரெஸ்டட், இவங்கெல்லாம் 3ஆம் வகை மனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி உன்னிடத்தில் ஓர் புதையல் குரூப்ல ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது கற்றுக் கொடுப்பதற்கான குரூப் அப்படிங்கறத யாருமே வந்து எடுத்துக்கொள்ளவில்லை, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவே எல்லாரும் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள எல்லாரும் விரும்புகிறார்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இதுக்கு அமையுது. நண்பர்களே, என்னுடைய நேர்முக பயிற்சிகளில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சியினுடைய ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு செயல்பாடும் பயிற்சி தான். அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அது போல இந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஃபார்ம் பண்ணதுல இருந்து, செயல்படுத்துறதுல இருந்து, இதுல பயிற்சி கொடுக்கறதுல இருந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இதுல நான் போடுற ஆடியோ மட்டும்தான் வந்து ட்ரைனிங். அப்படி இல்லை. இந்த குரூப்பினுடைய ஒரு செயல்பாடும் பயிற்சி தான். உங்ககிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் பயிற்சி தான். அதனாலதான் நிறைய விஷயங்கள் உங்களை ஃபீட்பேக் கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், இந்த மாதிரிலாம் சொல்றோம். அப்ப யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இதில் பங்கு பெறுகிறீர்களோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கும் அப்படிங்கிறதான். அப்ப ஒரு செயல்பாடும் பயிற்சி தான். ஏன்னா நான் ட்ரைனிங்ல சில நேரத்துல சொல்றேன், நேர்முக பயிற்சியில இப்ப டீ டைம் ஆகும். டீ டைம் வரும்போது டீ வந்து அங்க கொடுக்கும்போது யார் வந்து அந்த டீ எடுத்து எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்கன்னு பார்ப்பேன். ஸோ இதுலயும் பயிற்சி இருக்கிறது. அது போல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த அட்மின்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுக்கு நான் முதல்ல தயார் பண்ண விதம், அவங்க செயல்படுற விதம் எல்லாமே பயிற்சி தான். அதே போல மற்றவர்கள் அவங்கள கேட்கிற கேள்விகள், இல்ல கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே பயிற்சி தான். இதுல ஒரு விஷயமும் பயிற்சி அடங்கி இருக்கிறது. நண்பர்களே, இந்த குரூப் வந்து எதற்காகன்றதை பார்த்துதான் நிறைய பேர் உள்ள வராங்க. நம்ம எல்லாமே அதுல வந்து இந்த குரூப்பினுடைய நோக்கங்கள் போட்டிருக்கிறோம், விதிமுறைகள் போட்டிருக்கோம். சில பேர் உள்ள வந்த பிறகு நம்ம இந்த நோக்கங்கள் விதிமுறைகள் இதுல போடுறோம். ஆனா இது எல்லாம் பார்த்த பிறகும் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த வேற மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றது இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் பிரச்சனை. தனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினைக்கிறத விட நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வம் வந்து குறைந்து கொண்டே போகிறது. அதே போல அங்கீகாரத்தை விரும்புகிறார்கள். சரி. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த குழுவினுடைய விதிமுறைகள்லாம் சொல்லி இருப்போம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து 2 நாள் 3 நாள் வகுப்பு அட்டன் பண்ண பிறகும் வெளியே போறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி குரூப்ல அவங்க இருப்பாங்கன்றதை யோசிச்சு பாருங்க. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. நாம் ஏன் 100 பேர் 200 பேர் கொண்ட குழுவுல நாம் ஏன் ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க தனித்துவமாக செயல்பட விரும்புகிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லுவேன். நம்ம என்கிட்ட இந்த கவுன்சிலிங் வரவங்க கிட்ட நம்ம அப்சர்வ் பண்ணும்போது சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல குறையோடு இருக்கிறார்களோ, உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து அவர் படிக்கலைன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து படிக்கலைன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவாருன்னா, தான் படிக்கலைன்ற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனப்பான்மை வெளியே வராம இருக்கிறதுக்காக, அல்லது மற்றவங்க முன்னாடி இல்ல நான் ரொம்ப படிக்காம இல்லைனாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும்ன்றதை காமிச்சதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை சேர்த்து சேர்த்து பயன்படுத்த முயற்சி பண்ணுவார். அது சரியோ தவறோ. ஸோ அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் படிக்கலைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நினைச்சிடாதீங்க, எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறத காண்பிப்பதற்காகவே அந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துவார். இந்த மாதிரி மனிதர்கள் தங்களிடம் உள்ள குறைகளை மறைப்பதற்காக தங்ககிட்ட இருக்கிற அல்லது தங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்த நினைக்கிறார்கள். ஸோ இதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். நண்பர்களே, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும்போது நம்ம அதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் உடனே கூப்பிட்டு சொல்றோம், என்னங்க சாப்பாட்டில் கல் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, உப்பு மிச்சமா இருந்துச்சுன்னு சொல்றோம்.
ஆனால் எத்தனை பேர் அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா, அங்க போயிட்டு நல்லா இருந்ததுங்க சாப்பாடு ரொம்ப திருப்தியா இருந்ததுன்னு சொல்லிட்டு வரீங்க? யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ இது மாரி நீங்க ஒரு முறை சொல்லி பாருங்க. அடுத்த முறை உங்களுக்கு அந்த ஹோட்டலுக்கு போம்போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். வேற மாரி இருக்கும். ஸோ அப்போ மனிதர்கள் அங்கீகாரத்தை விரும்புகிறார்கள். அதே மாரி மருத்துவத் துறையில என்னுடைய அனுபவத்தின்படி இங்க வரக்கூடிய நோயாளிகள், அவங்க நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்றோம், மருந்து குடுக்குறோன்றத விட முக்கியம். அவங்க என்னென்ன சொல்றாங்கன்றத பூரா அமைதியா உட்கார்ந்து பொறுமையா கேட்டீங்கன்னாவே அவங்க திருப்தி ஆயிடுறாங்க. ஆக மனம் மற்றவருடைய அங்கீகாரத்தை விரும்புகிறது. மற்றவர்களுடைய பாராட்டுக்களை விரும்புகிறது. நண்பர்களே, நீங்க ஒரு ஜாப்ல வந்து ஒரு மேல உள்ள பொசிஷன்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழ சில பேர் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 5 பேர் வந்து 10 பேர் வேலை செய்றாங்க உங்களுக்கு கீழ. அதுல ஒரு 5 பேர் வந்து திருப்தியா வேலை செய்றாங்க. ஒரு 5 பேர் வந்து அந்த அளவுக்கு திருப்தியா செயல்படல. பொதுவா நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த சரியா வேலை செய்யாதவங்கள கூப்பிட்டு, "என்ன நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் சரியில்ல. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு" சொல்லி கண்டிப்போம். இது ஒரு வகை. ஆனால் இன்னும் எளிமையான இன்னொரு வழி இருக்கிறது. இவங்கள லேசா கண்டிச்சுட்டு, இவங்கள வந்து பெரிய அளவுல அத நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம, இந்த ஸ் ந ஸ் நன்றாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மீதி 5 பேர் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு அங்கீகாரம் குடுப்பது, அவங்களுக்கு சிறு பரிசுகள் குடுப்பது, இந்த மாரி விஷயத்த செஞ்சு பாருங்க. நீங்க திட்டி இந்த 5 பேரு சரியா வேலை செய்வத விட, அந்த 5 பேர் மாரி எனக்கும் அங்கீகாரம் வேணும்னு நெனச்சு இந்த 5 பேர் வந்து வேலை செய்வாங்க. ஆகவே நண்பர்களே, அங்கீகாரம் கொடுங்கள். இந்த மற்றவங்களுக்கு பாராட்டுங்கள். அதே மாரி உங்க குழந்தைகள் தவறு செய்யும்போது திட்டுவதை குறைத்து, அவங்க நல்ல விஷயம் செய்யும்போது பாராட்டுங்கள். இந்த பாராட்டுதல்கள், அங்கீகாரங்கள் அவர்கள் மனதை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். அவங்க வந்து நேர்மறை சிந்தனையோடு வேலை செய்ய ஆரம்பிப்பார்கள். நேர்மறை சிந்தனைகளை உலகம் முழுவதும் பரவ விடுவோம். வாழ்த்துக்கள். நன்றி.